பாரத் ஸ்டேஜ் BS1 BS2 BS3 ல இருந்து BS6 வரைக்கும் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஐசி இன்ஜினுக்கான ஒரு எமிஷன் நாம். ஐசி இன்ஜின் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு ஜெனரேட்டர்ல நீங்க ஐசி இன்ஜின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட இந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணும். ஷார்ட்டா BS பாரத் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வண்டியில பொருத்தப்பட்டிருக்க ஒரு டிவைஸ் இல்ல வண்டியில ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக. இதை வந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம். அங்க வந்து இதை யூரோ நாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப BS1 இருந்து BS6 வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். BS1 2000ல கொண்டு வந்தாங்க. இதுல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை வண்டியில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட பேசிக்கான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கேஸஸை ஹார்ம்லெஸ் கேஸஸா கன்வெர்ட் பண்றது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் நல்ல எஃபெக்டிவா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு பெட்ரோல் வந்து நல்ல ஒரு பியூரான ஃபார்ம்ல இருக்கணும். அதனால அன்லெட்டட் பெட்ரோலை கொண்டு வர முடிவு பண்ணாங்க. BS1லயுமே என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்ஸ் ஃபார்மேஷன் குறைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ரேடியேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேடியேட்டர் இருக்கிற வண்டிகள் எல்லாத்துலயுமே ரேடியேட்டரை டியூன் பண்ணாங்க. அடுத்து BS2லயுமே எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன், கார்பன் மோனாக்சைடு, நாக்ஸ், அதுக்கப்புறம் சல்ஃபர் கண்டென்ட் இன் பெட்ரோல். BS1ல இந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ்க்கெல்லாம் ஒரு லெவல் கொடுத்திருப்பாங்க. அந்த லெவலை மறுபடியும் BS2ல குறைச்சாங்க. சோ இன்னொரு அடிஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் கார்ஸ் எல்லாத்துலயுமே மல்டி பாயிண்ட் ஃபியூயல் இன்ஜெக்டர் MPFI சிஸ்டம் அப்படின்ற ஒண்ண கொண்டு வந்தாங்க. அதே சமயம் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இன்னும் எஃபெக்டிவா வேலை செய்யற மாதிரியான கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது BS3ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் PM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாஸ்ட் கேஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஸ்மோக், அதுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட், பார்ட்டிகல்ஸ். அப்புறம் BS3ல ஆன்போர்ட் டயக்னோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. அடுத்தது BS4 கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க BS3க்கும் BS4க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா BS3யோட பாதி எமிஷன் தான் BS4 வண்டிகள வரணும் அப்படின்றது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. BS3ல ஆன்போர்ட் டயக்னோசிஸ் கொண்டு வந்தாங்கல, அதோட லெவல் 2 இந்த BS4ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது மல்டி சிலிண்டர் இன்ஜின்ஸ்ல காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் CRDI அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து உங்களுக்கே தெரியும் BS5 அப்படின்ற ஒரு நாம் வந்து கொண்டு வரவே இல்லை, அதுக்கு பதிலா BS6 கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா BS6 கொண்டு வர வேண்டிய கட்டாயம், அந்த அளவுக்கு பொல்யூஷன் லெவல் அதிகமாயிருச்சு. BS6ல சல்ஃபரை 10 ppm கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த சல்ஃபர் ஆசிட் ரெயினை மட்டும் கிரியேட் பண்றதுல என்ஜினையும் டேமேஜ் பண்ணும். டீசல் என்ஜின்ஸ்ல டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஃபில்டரை வந்து ஆட் பண்ணாங்க. அடுத்தது செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் SCR அப்படின்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த SCR ஓட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்ஸை டீசல் இன்ஜின்ஸ்ல குறைக்கிறது. இப்ப வரைக்கும் BS6 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஆனா BS7 அப்படின்றது அடுத்து வரப்போகுது. 7ல அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் 0 லெவல் கிட்ட கொண்டு போறதுக்கு, அதாவது நியர் 0 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. இது வரைக்கும் IC இன்ஜின்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த இவங்க அடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் அட்வான்ஸா போய் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்ஸ்ல இருந்து நம்ம ரோட்ல விழுகக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது முத கொண்டு ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நம்ம பிரேக் பிடிக்கும் போது அந்த பிரேக் லைனிங்ஸ் எல்லாம் தேஞ்சு போயிட்டு அது ஒரு டஸ்ட் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும்ல, அதுக்குமே நாங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க BS7ல. அப்புறம் இந்த பாரத் ஸ்டேஜை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணிட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.